நண்பர்களே, நிறைய இடங்களில் ரோடு போடுறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது எப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரியுமா? இந்த ரோடு போடுறதுல 4 முக்கியமான லேயர் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட், சப்கிரேட் சாயில். இது இயற்கையாகவே அமைஞ்ச மண். இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தானதாக தான் நல்ல ஒரு தரமான ரோடு போட முடியும். ரோட்டினுடைய மொத்த எடையும் இதான் தாங்குகிறது. இந்த மண்ணோட தரத்தை கலிஃபோர்னியா பியரிங் டெஸ்ட் அப்புறம் காம்பாக்ஷன் டெஸ்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஹை வேல்யூ இருக்கணும். ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லைம் ஆட் பண்ணுறது, சிமெண்ட் ஆட் பண்ணுறது மூலமாக இதோட ஸ்ட்ரென்த் அதிகரிப்பாங்க. ரொம்ப போராக இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு மண்ணை தோண்டி எடுத்துட்டு புதுசாக ஒரு நல்ல மண்ணை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, சப்பேஸ் கோர்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா சப்கிரேடை ப்ராடக்ட் பண்ணுறது, ட்ரைனேஜ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து. இது என்ன மெட்டீரியல் ஆகுது அப்படின்னா கிராவல், சாண்டு, அப்புறம் க்ரஸ்டு ஸ்டோன். மூன்றாவது முக்கியமான லேயரான பேஸ் கோர்ஸ். ஏன்னா இதான் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா லோடையுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இது என்ன மெட்டீரியல் ஆனது அப்படின்னா வாட்டர் போன் மெக்காடம், அப்படி இல்லைனா பிட்டுமினஸ் மெக்காடத்தால் ஆனது. கடைசியாக வாகனங்கள் செல்லும் பகுதியான சர்ஃபேஸ் லேயர். இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், அதே சமயம் ஸ்கிட் ஆகக்கூடாது. இது ஏர்போர்ட் போன்ற இடங்களில் காங்கிரீட் கொண்டும் மற்ற இடங்களில் பிட்டுமினஸ் கொண்டும் செய்யப்படுது.